வணக்கம் மக்களே. தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஒரு டிவி நிகழ்ச்சியில் பேசுகிறார். வன்னியரசு ஒரு மக்கள் பிரதிநிதி, நார்த் இந்தியன், அதாவது இந்திக்காரங்க தமிழ்நாட்டில் ரேஷன் அரிசி வாங்குறாங்களாம். அதனால தமிழ்நாடு மக்களுக்கு கஷ்டமாக இருக்கா அப்படின்னு. ஏன்னா சட்டமன்ற உறுப்பினரை பார்த்து நான் கேள்வி கேட்குறேன். சார், அவரும் மனுஷன் தானே, நீங்கள் எப்படி மக்களுக்காக குரல் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி எல்லா மக்களுக்காக தான் நம்ம நாட்டின் பிரதமர் இருக்கார். அவருக்கு தெரியும் மக்கள் எங்கே கஷ்டப்படுறாங்க. அதனால தான் ஒரே நாடு, ஒரே இந்தியா, ஒரே தேர்தல். பிழைக்க வந்திருக்காங்க, ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட்றதுனால என்ன சார் கஷ்டமாக இருக்குது? அப்போ அவனை நீங்கள் மனிதனாக நினைக்கல, தீண்டாமை. இங்கே மட்டும் ஏதாவது ஒன்றுனா தீண்டாமைன்னு குரல் கொடுக்குறீங்க. வெளி மாநிலத்தில் வந்துட்டு அவன் சாப்பிட்ற உணவுக்காக ரேஷன் அரிசி வாங்குறான். அது உங்கள் மனசு ஏற்றுக்கறதில்ல. அப்போ அவனை நீங்கள் மனிதனாக நினைக்கல. அப்போ தீண்டாமை எங்கே சார் இருக்குது? உங்களிடம் இருக்கு இல்லையா? மக்களுக்காக வேலை செய்கிற நீங்கள் தீண்டாமையை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. இதான் சார் தமிழ்நாட்டுடைய அவலம். கஷ்டப்படுறவங்க யாராக வேணா இருக்கலாம் சார், ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட்லாம். ஏழை பணக்காரன் கிடையாது. என்ன, பசியை போக்குறதுக்காக ஏழ்மையான மனிதர்கள் ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட்லாம். எந்த தவறும் கிடையாது சார். புரியுதுங்களா? மக்கள் பிரதிநிதி, எல்லா மக்களுக்கும் குரல் கொடுங்க. தமிழ்நாடு வளமாக இருக்கும். தயவுசெய்து தீண்டாமையை விதைக்காதீங்க. நீங்கள் பேசுவது ஒரு தீண்டாமை. ஒரு மனிதனுக்கு உணவு கொடுக்கக்கூடாது, ரேஷன் அரிசி வழங்கக்கூடாதுன்னா அதுவும் ஒரு தீண்டாமை சார்.